அவகிட்ட என்ன சொல்ல போற? ஊர்ல பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதான் ஊருக்கு போறேன்னு சொல்ல போறேன். தேவையில்லாம அவகிட்ட ஏதாவது பேசுன அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் தான் சொன்னேனேம்மா, யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன்னு. அங்க அம்பிகா அம்மா தாத்தா பாட்டி கிட்ட கூட அப்படிதான் சொல்லிருக்கேன். யாருக்கும் எதுவும் தெரியாது. இங்க பாரு, என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன்கிட்ட அவ துருவி துருவி கேப்பா, உண்மையிலே ஊருக்கு தான் போறியா, பாட்டிக்கு என்ன திடீர்னு உடம்பு சரியில்லை, எப்ப உனக்கு போன் வந்துச்சு, இப்படி எல்லாமே கேப்பா. அப்பவும் நீ என்கிட்ட சொன்னதை மட்டும்தான் சொல்லணும். அத விட்டுட்டு புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆடுற மாதிரி ஏதாவது தகுடு தத்தம் பண்ணி இங்கேயே டேரா போகணும்னு பார்த்த, அவ்வளவுதான் உனக்கு. இல்லம்மா, நான் சொன்ன மாதிரியே கிளம்பிடுவேன். நான் இனிமே உங்க யார் கண்ணிலையும் படமாட்டேன். இந்த விஷயத்துல நீங்க முழுசா என்ன நம்பலாம். மகா, நீ எப்ப வந்த? இப்பதான்க்கா வந்தேன். எதுக்கு இந்த நேரத்துல வந்திருக்கேன்னு மிரட்டுறாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டேன். ரூம்ல தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, நீ வா. என்னக்கா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? அக்கா, என்ன ஆச்சுக்கா? அண்ணே, என்ன ஆச்சுன்னு? காவிரி அக்கா, நீ வெளிநாட்டுக்கு போறது எங்க கிட்ட சொல்லிட்டாங்க. நீ கையெழுத்து போட்ட அன்னைக்கே நான் காஞ்சனா அக்கா கிட்ட கேட்டிருக்கணும். ஆனா அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில என்னால கேட்க முடியல. இல்ல, காஞ்சனா அக்கா செய்யறது ரொம்ப தப்பு. அவங்க என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, நான் அவங்க கிட்ட இப்பவே கேட்க தான் போறேன். அக்கா ப்ளீஸ்க்கா, வேண்டாங்க்கா. நான் யார்கிட்டயும் இத பத்தி சொல்ல மாட்டேன்னு காஞ்சனா அம்மா கிட்ட வாக்கு கொடுத்திருக்கேன். இன்னைக்கு ராத்திரி மட்டும்தான், நாளைக்கு கிளம்பிடுவேன். அது வரைக்கும் எதுவும் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க அக்கா. வளராத மகா, நீ எதுக்கு இப்ப யுஎஸ் போகணும்? எனக்கு நிஜமா புரியல. அக்கா, உங்களுக்கே தெரியும், 18 நாள் பூஜை முடிஞ்சதும் எப்படியும் நானே எங்கேயாச்சும் போறதாதான் இருந்தேன். இப்போ அவங்க சொன்ன இடத்துக்கே நான் போறேன். அதுவும் நல்லதுதான்க்கா. நான் வேற எங்கேயாவது போனா திரும்பவும் திவ்யாக்கா வாழ்க்கையில குறுக்கிடுவேணும்னு காஞ்சனா அம்மா நினைச்சா அதுலயும் நியாயம் இருக்குல்லக்கா. இல்ல மகா, நீ என்ன சொன்னாலும் சரி, என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. நான் காஞ்சனா அக்கா கிட்ட பேசதான் போறேன். அக்கா அக்கா அக்கா, ஒரு நிமிஷம் இருங்க. சரி, நான் கேட்க போற ஒரே ஒரு கேள்விக்கு நீங்க ஒரு தீர்வு சொல்லுங்க அக்கா. அப்புறம் நான் போகிறதா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். திவ்யாக்காக்கும் அவருக்கும் சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கப்புறமும் நான் இங்க இருக்கிறது நல்லா இருக்குமாக்கா? நான் இங்கே இருந்தா அவரால திவ்யாக்கா கூட சந்தோஷமா வாழ முடியுமாக்கா? சொல்லுங்கக்கா. என்னால இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல மகா. உங்களுக்கே புரியுது இல்லக்கா, அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து போய்தான் ஆகணும்னு. அத இப்பவே போயிடுறேங்க.
நான் கண் காணாத இடத்துக்கு போறதுதான்க்கா எல்லாருக்குமே நல்லது. இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாம்க்கா. காஞ்சனாக்காக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைல்ல. அவங்க உன்னை ஃபாரினுக்கு போன ஓப்பனா சொல்றாங்க. ஆனா நான் போகாதன்னு தடுக்க முடியாம இருக்கேன். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்படியெல்லாம் எதுவும் இல்லக்கா. நீ 1000 சொன்னாலும் என் மனசு கடந்து அடிச்சுக்குதுடி. கடைசியில யார்கிட்டயும் எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி என்னையும் கெட்டவள ஆக்கிட்டியே மகா. நீ போக போறத நினைச்சாலே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மகா. ஆனா சுத்தமா என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அக்கா, நான் போன பின்னாடி நீங்க உங்க வீட்டுக்காரர் கூட எப்பவும் போல சந்தோஷமா இருக்கணும்க்கா. அவர் பண்ணதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ்க்கா. நீங்க சந்தோஷமா இருந்தாதான் நான் அங்க நிம்மதியா இருப்பேன். அண்ணே, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து உங்களை என் சொந்த அண்ணனா தான் பார்த்தேன். என்னைக்குமே நீங்க என் அண்ணன் தான். என்னால அவருக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் வந்ததுக்காக நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா? நான் போனதுக்கு அப்புறம் அவரு கூட நீங்க எப்பவும் போல நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்னு, அவரை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்கன்னு. அப்படியே செய்யறேன்.